ஹவாய் ட்ரிப்பில் நாங்கள் வந்து ஒரு அழகான புத்திஸ்ட் கோவிலுக்கு போனோம். அது என்னென்னா ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபுட்டில் இருந்தது. அதில் 9 அடியில் ஒரு அழகான புத்தா ஒரு தாமரை பூ மேலே அமர்ந்திருந்தார். அது மரத்தால் பண்ணினது, ஆனால் தங்கத்தால் பெயிண்ட் அடிச்சிருந்தது. பேர் வந்து அமிதாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி நம்ம நினச்சி மெடிடேட் பண்ணினோன்னாக்க நம்மளுக்கு நல்ல மன அமைதி, சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அங்கே போர்டில் எழுதியிருந்தது. அதோடு இல்லாமல் அவருடைய பெயரை ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொன்னோன்னாக்க நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடத்துல மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்மளது அடுத்த பிறப்பு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இது அந்த கோவிலை சுற்றி இருந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய மணி 3 டன்னாலான இதுக்கு பேர் பீஸ் பெல், அமைதியை கொடுக்கக்கூடிய பெல் அப்படின்னு பெயர். அது உள்ளே நுழைஞ்ச உடனே இருக்குது. அதை உள்ளே நுழையும் போது நம்ம அந்த பெல்லை அடிச்சுட்டு உள்ளே போனாக்க நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை அது வந்து ஏற்படுத்துமா. அது அந்த பெல் ஹவுஸுக்கு பேர் வந்து காந்த்ரு கிடோ அப்படின்னு பேர். இது வந்து ஒரிஜினலாக ஜப்பானில் ஒரு 1000 வருஷம் பழசாக இருக்கிற கோவிலில் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற பெல் வந்து இந்தியாவிலேருந்து வந்து தான். இதுக்கு பேரே வந்து போன் ஷோ, அதாவது சீக்ரெட் பெல். இந்த புத்தா ஸ்டாச்சுவோட உயரம் 18 அடி. இந்த கோவில் 1968 இங்கே ஜப்பானீஸ் வந்து ஹவாயில் குடியேறின 100வது வருஷத்தை நினைவுபடுத்துறதுக்காக கட்டப்பட்டதான். இந்த புத்தருடைய கை விரல்கள் வந்து ஒரு தியான நிலையை குறிக்கும்படி இருக்குது. இதான் நான் மேலே குறிப்பிட்ட அந்த பெல். அதை நாங்கள் எல்லாருமே போனவங்க எல்லாருமே அதை அடித்து பார்த்தோம். அவ்வளோ ஒரு இனிமையான நாதம் அதிலிருந்து எழுந்தது. இந்த பெல்லை அடிச்சுட்டு உள்ளே போனால் நம்மளுக்கு அமைதி, சந்தோஷம், நல்ல நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இதை அடிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட் மரத்தால் பண்ணப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டை தொங்குறது. அதுக்கு பேர் ஷுமோக்கு அப்படின்னு பேர். அந்த கட்டையை நல்லா இழுத்துட்டு உதற விட்டோன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வருது. நாங்கள்லாம் அடிக்கிறதையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். அந்த அருமையான சத்தத்தை நீங்களும் கேட்கலாம். அது எவ்வளோ தூரம் நம்ம பின்னால் இழுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சத்தம் ரொம்ப அழகாக கேட்குறது. இந்த கோவிலே அப்படியே ஜப்பானில் இருக்கிற கோவிலோட ரெப்ளிகா. அதோட பியோடோ இன் அப்படின்னு பெயர் கொண்ட இந்த கோவிலில் இருக்கிற புத்தர் சிலை மரத்தால் பண்ணப்பட்டு தங்கத்தாலையும் அரக்காலையும் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த குளத்தில் காய் ஃபிஷ் நிறையா இருந்ததை பார்த்தோம். தாமரை இதழ்களின் மேல் அமர்ந்திருக்கும் அந்த புத்தர் அமைதியின் வடிவத்தோட அப்படியே தியான நிலையில் தன்னுடைய சுட்டு விரலையும் கட்ட விரலையும் ஒன்று சேர்த்து ஒரு ரவுண்டான வடிவத்தை கொண்டு கண்கள் கீழ் நோக்கி பார்க்கிறது. பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசில் ஒரு அமைதி ஏற்படும் ஒன்றும் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு மரத்தாலான புத்தருடைய சிலை. சுற்றி இருந்த இடங்களும் அவ்வளோ அழகாக இயற்கை கொஞ்சம் ஒரு சூழ்நிலை. இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது காலணிகளை வெளியில் வைக்கணும், உள்ளுக்குள்ளே பேசக்கூடாது. உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட $50 சீனியர் சிட்டிசனுக்கு கொடுத்தோம். அதுக்கு நுழையிற இடத்துல அந்த மலைப்பிரதேசத்தில் நிறையா சிமெட்ரி இருக்கிறதால சுற்றி தான் நம்ம நடந்து போனோம். ரொம்ப அழகான கோவில், பார்க்க தகுந்தது. ஸோ நாங்கள் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெறணுங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். பார்ப்பதற்கு நன்றி.